பரிசுத்த வேதாகமத்திலே மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 16வது அதிகாரத்திலே 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனத்தை ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ அக்னிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவானது ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த காலகட்டத்திலே உங்கள் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அதை சுஸ்தமாக்க ஊழியனை ஆண்டவர் இந்த காலகட்டத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்கள் சபைக்கு செல்லுங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை பார்த்து ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எல்லா விதமான வியாதிகளிலிருந்து நீங்கள் மீட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பாக நடத்துவார். அதனால தான் சொல்லுகிறது, பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5:16 சுற்று பட்டணங்களிலிருந்தும் திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காலகட்டத்திலும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள், நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.